தம்பி தேத்தனிய குடிச்சிட்டு படிக்கப்போ. உன்னை நம்பித்தான் தங்கச்சி மாரும் நானும் இருக்கிறோம். ஏதோ படிச்சு முன்னேற வழிய பாரு. சாப்பாடு இருக்கு, சாப்பிட்டுட்டு மூடி வச்சுட்டு படுங்க. அடிச்சுட்டாரு. ரெண்டும் வைக்கக்கூடாது, ரெண்டும் வைக்கக்கூடாது, ரெண்டு பேரும் வச்சு. அண்ணி அண்ணி யாரது? லீலாவா? சரி வாங்க வாங்க. லீலா வாங்க. வாங்க அண்ணி, இதுல கொஞ்சம் காசு இருக்குது, திங்கக்கிழமை மிச்ச காசு தாரன். ஆண்டி, கொஞ்சம் சாமான் தாருங்க ஆண்டி, நான் பிறகு சேர்த்து தாரன் காசை. கடன் வந்துட்டு இனிமேல் கடன் தரையிலாத போங்க. குறைநிக்காதீங்க ஆண்டி, நான் வாரக்கிழமை கடையில தந்துடுவேன். கொஞ்சம் சாமான் தாங்க ஆண்டி. சரி தரலாம், 2-3 நாளைக்குள்ள கொண்டு கடனை கட்டிடணும், சரியா? லீலா 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 வாங்க உள்ளுக்கு, வாங்க வாங்க அவன் உள்ளுக்கு. இப்பதானே நாளை தரேன்னு சொல்லி இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசமா போச்சு, இன்னும் காசு தரையில. வர ஆண்டு தான் இருந்தேன் நான், வேலைகளும் பிள்ளைகள படிப்புகளாலும் வர இல்லாம போயிட்டு. நீ இப்ப 6 மாசமா சொல்லி கொண்டிருக்கிற, இன்றைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி கொண்டு இருக்கிற. நான் 2-3 நாள் ஏதாவது ஒழுங்கு செய்து தாரன். இந்த முறை மத்தையில கட்டாயம் தாரன், குறுநைக்காதீங்க. எனக்கு தெரியாது, புதன்கிழமை வருவேன், எனக்கு காசு கட்டாயம் தந்தே தீர வேணும். நான் வார புதன்கிழமை வருவேன், எனக்கு காசு உடனே தர வேணும். என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. கடன் வந்தது, இனிமேல் கடன் தரையிலாத போங்க. புள்ள புள்ள இங்க இருக்கா, வாங்கோ. மணியக்காண்ட கடையில போய் கொஞ்சம் சாமான் வண்டி கொண்டு வாரீங்களே. அம்மா சொன்னவ இந்த சாமான வாங்கிட்டு வரட்டான், பிறகு காசு தராவாங்க. நிறைய கடன் வந்துட்டு, என்ன கடன் தரையிலாத போ. போவில்லை போ.
என்னம்மா சாமான் தெரியலையே? கடன் காசு தெரியலையான்னு என்ன பேசி போட்டாம்மா. அப்ப என்ன செய்ய போறீங்க சாப்பாட்டுக்கு? காய்ச்சல் வந்துட்டுது. பெரண்டால் குடிச்சிட்டு செமகன் 2 வாங்கிட்டு விட்டா தம்பி 2 பெரண்டால் செமகன் வாங்கிட்டு ஐயா குடிச்சிட்டு அந்த அம்மா விட்டுட்டு என்னம்மா செய்யுது? தலை அடிக்கிற பிள்ளை. அப்போ தேய்ச்சி அம்மா பெனடால் குடிக்கிறீங்களே. அம்மா என்ன படுத்திருக்கிறீங்க? காய்ச்சல் அண்ணா எதியா வாங்கடா இங்க. அம்மாக்கு காய்ச்சல். என்னம்மா காய்ச்சல்? கோம்பல் காய்ச்சல் காய்ச்சி சரியா இல்லாம கிடக்கு. எழுமுங்கம்மா, ஆஸ்பத்திரி போம். நாங்கள் ஜிகுன சதந்தெல்லாம் முடிச்சோம்னா நிறைய இல்லையம்மா, வாங்க டாக்டர்கிட்ட போ. உங்கள் அத்தைகிட்ட போய் நான் சொன்னாங்க சொல்லி கேட்டு பாருங்க. 500 ரூபா காசு தர சொல்லி. போமாம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன், நீங்கள் வெளிக்கிடுங்க. சொல்லுங்க. அம்மாவுக்கு காய்ச்சலத்தை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். 500 ரூபா காசு இருந்தா வேண்டியது சொல்லி சொன்னோம். சும்மா இப்படி சொல்லி 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 எத்தனை நேரம் அந்த காசு வாங்கி போட்டாவும்மா? சும்மா ஒரே காசு காசு காசுண்டா. காசு இந்த மரத்துலயா காய்க்குது? நீங்க நினைச்சே இல்லாம அந்த குடியும் கொண்டு போறதுக்கு காசு மீன் ஒன்றும் இல்லை. இப்போ வீணை ஒன்று விரலை தேடி அழுகின்றதே இங்கு, விதியின் கையில் பொம்மையாகி அலைகின்றதே. வீணை ஒன்று விரலை தேடி அழுகின்றதே இங்கு, விதியின் கையில் பொம்மையாகி அலைகின்றதே. கடலோடு மழையும் சேர்ந்து புயலானதே இந்த ஊமை பாடும் பாடல் எங்கே அரங்கேறுமோ? வீணை ஒன்று விரலை தேடி அழுகின்றதே இங்கு, விதியின் கையில் பொம்மையாகி அலைகின்றதே.
நதியில் நீந்தும் பறவைகள் எல்லாம் நதிக்கே சொந்தமா உயிரில் கலந்த உறவுகள் எல்லாம் உண்மை பந்தமா வானில் தோன்றும் விண்மீன் எல்லாம் இரவுக்கு சொந்தமடானம் வாழ்வில் வந்த சொந்தங்கள் எல்லாம் காசை தேடுதடா அன்னை அவள்தான் தன்னை உருக்கி ஒளியேற்றும் மெழுகு தீபமடா அன்பில் உயர்ந்தவை நெஞ்சில் நிறைந்தவை கண்ணில் தோன்றும் ஒரு உலகமடா இந்த மண்ணில் வந்த ஒரு தெய்வமடா வீணை ஒன்று விரலை தேடி அழுகின்றதே இங்கு விதியின் கையில் பொம்மையாகி அலைகின்றதே காற்றில் ஆடும் மூங்கில்கள் எல்லாம் கானம் பாடிடுமா கண்ணீர் சிந்தும் விழிகள் எல்லாம் கரைந்து போய்விடுமா உண்மை இங்கு தூங்கும் நேரம் உரிமை ஏங்குதடா இங்கு பொய்கள் சொல்லும் கதைகள் எல்லாம் காவியமாகுதடா தர்மம் ஒன்றுதான் வெல்லும் ஒரு நாளில் இந்த உண்மை இங்குதான் தூங்கிடுமா அறிவில் உயர்ந்திடு துணிந்து எழுந்திடு சிறகை விரித்து நீ பறந்திடடா இந்த உலகை வென்று நீ திரும்பிடடா வீணை ஒன்று விரலை தேடி அழுகின்றதே விதியின் கையில் பொம்மையாகி அலைகின்றதே கடலோடு மழையும் சேர்ந்து புயலானதே இந்த ஊமை பாடும் பாடல் எங்கே அரங்கேறுமோ வீணை ஒன்று விரலை தேடி அழுகின்றதே இங்கு விதியின் கையில் பொம்மையாகி அலைகின்றதே தம்பி சுதான் வந்தவன் ஏன் பள்ளிக்கூடம் பதிலையான்னு சொல்லி டீச்சர் கேட்டவாவா இப்பமா வந்தவன் இப்போ பின்னேரம் வந்தேன் நான் இனி பள்ளிக்கூடம் போய் சோதனைக்கு 2 மாதம் தானே கிடக்குது சோதனை எழுதி போட்டு பிறகு வேலைக்கு போய் என்ன செய்ய வேலையும் போங்க பள்ளிக்கூடத்துக்கு இனி என்னதை படிக்கிறது நான் படிக்கிறேன் தம்பி எனக்கு வருத்தஞ்சு வந்தானே போய் படிக்கல நல்ல பிள்ளை இல்லை அம்மா சொல்றதுக்கு 2 மாதம் தானே கிடக்கு சோதனைக்காக எழுதி போட்டு இதெல்லாம் செய்யும் போது படிச்சு என்னது அம்மா கண்டா சும்மா படி படிப்பிச்சு பெரிய ஆக்கள் ஆக்கணும்ன்றதானே குப்பாண்டி ஆசை அதை நான் வச்சாம என்ன செய்ய போறீங்க அப்பாண்டி ஆசைய கலைச்சு போடாதே அப்போ நீ படிச்சாதானே அப்போ தங்கச்சி ஆக்களும் பார்த்து படிப்பின நல்ல பிள்ளையல்ல எந்த பிள்ளையல்ல சொல்வழிக்குகள் அப்போ
2 கிழமை ஸ்கூல் வேற இல்லை சார். டீச்சர் உங்களை சந்திக்க சொல்லி அனுப்பி விட்டவா. 2 கிழமையா பள்ளியிடமா இல்லையோ? வீட்டை போய் அப்பா கூட்டிட்டு வா. எனக்கு அப்பா இல்லை சார். வகுப்பு டீச்சர் யார்? ரஜிதா டீச்சர். இப்போ கிளாஸுக்கு போ. பள்ளியிடம் விட்ட உடனே என்ன வந்து சந்திச்சுட்டு போ. சரி சார். சார் வர சொன்னீங்களா? ஏன் அந்த போய் 2 கிழமையா பாடசாலைக்கு வரையில? அவருக்கு அப்பா இல்லை சார். வீட்டில் சரியான கஷ்டம். அவருடைய அம்மா தான் கூலி வேலைக்கு போகிறவா. அவாவுக்கும் உடம்பு சரியில்லையாம் சார். அதால தான் அவர் வேற இல்லையாம். வகுப்பில் எப்படி அவர்? கட்டிக்காரன் சார். வகுப்புல எல்லாம் நல்ல பிள்ளை. எல்லாருமே நல்லா செய்யக்கூடியது. கடந்த கால முன்னோடி பரீட்சைகளில் எப்படி புள்ளிகள்? முன்னோடி பரீட்சையில் கூட 3 ரேங்குக்குள்ள வந்திருக்கிறேன். ஒழுங்கா படிச்சானியாண்டா இன்ஜினியரிங் என்ன பண்ணுவான் சார். இன்ஜினியரிங் என்ன பண்ணுவான்? ஓம் சார் நல்ல கட்டிக்காரன். சரி, ஓகே. தேங்க்யூ சார். இப்போ நான் டீச்சர்கிட்ட விசாரிச்சேனா ஒழுங்கா நீ ஸ்கூலுக்கு வரணுமே? ஓம் சார். ஒன்றே இடம் இல்லை சார், வேணாம் சார். பரவாயில்ல, ஒன்றே இடம். எங்களுடைய ஸ்கூலில் நல்ல ரிசல்ட் ஒன்று எடுத்துறோமே, நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி படிக்க வேணுமே. மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடிக்கணும். ஓம் சார். உனக்கு எதுவும் தேவையாண்டா என்னட்ட சொல்லணும். படிவா படிக்கணுமே. ஓம் சார். சரி, போயிட்டு வரேன். தம்பி இதை குடிச்சிட்டு படி ஐயா. என்ன ஒரே ஆக்களா இருக்குது? உனக்கு தெரியாது. லீலாட படிக்கணும் இல்லை, இன்ஜினியர் பாஸ் பண்ணிட்டானா? அப்படியே நான் போறேன், நீ பாரியே. சார். வேறம் உள்ளுக்கு வேறம். சார், ஏ லெவலில் ஃபர்ஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணிடுறேன். நமக்கு அது தேவைண்டா என்னிட கேளும். நான் காசெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறேன். போய் படித்து பெரிய நிலைமைக்கு வரணும். அம்மா, எனக்கு நேரம் பொறுத்து கேம்பஸ் படிக்கிறாங்கள பார்த்து கொண்டிப்பாங்க. நான் போயிட்டு வரணுமா? சரி போயிட்டு வாங்க. சொல்லி கொண்டு